நண்பர்களே, போன இதில் நான் தெளிவாக சொன்னேன், சஹீல் புகாரியில் மன்னிச்சுங்க, சஹீல் முஸ்லீம்னு சொல்லிட்டேன். Last session I clearly said, actually I misquoted as Sahih Bukhari, but it's not Sahih Bukhari, it is Sahih Muslim. தயவு செஞ்சு என்ன பேசுகிறோன்றதை கவனிங்க. கவனிக்காமல் நீங்கள் அதுக்கான ரெஃப்யூட் கொடுக்கறதுங்கிறது எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. Please just listen what we are speaking. Without listening to that, don't just give refute, and I don't think how much it's good to refute in that way. நேற்று பூரா ஆன்லைன் பிஜே ஒர்க் பண்ணலையே, அங்கேருந்து எப்படி எடுத்திருப்பீங்க அப்படின்னு பிஜே சார் கேட்டாங்க. He was asking that even yesterday that online PJ was not working, how you could have taken from there. ஒருவேளை அவர் தூங்குனதுக்கு அப்புறம் நான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். 11:34க்கு நான் எடுத்துருக்கிறேங்க. So I just taken it on exactly by 11:34 p.m. in the night. அதுக்கான ப்ரூஃப் இதில் இருக்குங்க, நான் அவருக்கு கொடுக்குறேங்க. So I had the proof, it is here, and I will pass it on to him now. பாருங்க, நான் ஒரு விவாதத்தை எடுத்து வச்சு சொல்றேன். நான் உங்களுடைய வெப்சைட்ல இருந்தாங்க எடுத்தேன். முதல்ல ஏன் எழுதி கொடுத்தேன்னு கேட்டாங்கன்னா, தப்பா எழுதி கொடுத்துட்டேன்றது ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு. ஏன் ரஹமத் ட்ரஸ்ட்னு எழுதுனீங்க, புகார்னு எழுதுனீங்க, திடீர்னு இடையில சொன்னாரு காணாம போயிட்டாருன்னு. அது எந்த பேஜ்ல இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நான் இங்கிருந்து போனேன், வேற எதுக்கும் கிடையாது. While I was giving answer, he was said that he went somewhere, he was lost somewhere, and he was disappeared somewhere, so I just went to confirm the number. என்ன காரணம்னா, உங்க வெப்சைட்ல இருந்து ஆல்ரெடி நான் வேர்ட் ஃபைலா அதை எடுத்து வச்சிருக்கேன். Because already I've taken it, I've just copied from your website as a word file. பட் அது எதுல இருந்து எடுத்தேன்றதை நான் மென்ஷன் எழுதி வைக்கல. I didn't write it down. I didn't write it down for me from which I have taken it. ஆனால் நான் என்னுடைய இதுல இருந்து சோர்ஸ்ல இருந்து எடுத்து பார்த்து உங்களுக்கு அந்த ரஹமத் ட்ரஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா தான் உங்க நேத்து நைட்டு போய் உங்க வெப்சைட்ல தான் இது எடுத்தேன்னு ஒரு நினைப்பு வந்தனால உடனே வெப்சைட்ல தேடும் பொழுது அதே சேம் அப்படியே வெப்சைட்ல இருக்கு. So I remember that I've taken it from your website, so I went and I searched last night, so I found it as it was in the website. இப்ப பிஜே சார் சொன்னாங்க, நீங்க ஏமாத்தி வச்சிருப்பீங்க அப்படினாங்க. இது எப்படிங்க நான் உட்கார்ந்து செய்யறது? PJ sir was saying that you might have done some forgery and all. பாருங்க, இது இப்போ இந்த வேர்ட் ஃபைலா நான் கன்வர்ட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு. I just converted it as a word file. பாருங்க, அதோடைய மேல் பாகத்துல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அத்தியாயம் 44 சஹீல் முஸ்லிம் தமிழாக்கம் ஆன்லைன் பிஜேன்னு மேல வருதுங்க. So left side, I don't know whether you are seeing your notes, so you can see in the sign it's online PJ. அவருடைய வெப்சைட்ல இருக்கிற எல்லாமே பாருங்க, ஆன்லைன் பிஜே, முகப்பு, திருக்குரான் எல்லா விஷயங்களும் அதுல வருதுங்க. So you can see all those things, the professor of whatever he is in the website, so you can see it right now. இப்போ இந்த இதுல இருந்து தான் உங்களுக்கு நான் அப்பவே உங்களுக்கு காண்பித்ததே இந்த இதுல இருந்தா. Even the earlier on I showed from this only. அப்ப நீங்க எங்களை பொய்யர்கள்னு சொல்லும்போது, இப்ப நீங்க பொய் இல்லாத ஆளை நீங்க பொய்யர்கள்னு சொன்னா நீங்க பொய்யர்கள் ஆகறீங்களே அந்த இடத்துல. So when you publicly announce that as we are liars, and now by showing this evidence it becomes that you become a liar. நாங்க ஏமாத்தி பாருங்க எப்படி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க, எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க, ஒரு எதுகை மௌனியோட நீங்க சொன்னீங்க. You are using all the different languages, you are seeing how all they just made the forgery and all. But நான் அப்படி செய்யல. But I didn't do anything with this. எங்களுக்கு அந்த மாதிரி வேலையும் கிடையாது. That's not our work to do. அப்ப நீங்க ஏன் அப்படி பண்றீங்க, இப்படி சொல்ல வர்றீங்க? So when we don't do anything, so why you are coming to say all these things? அப்ப முதல்ல இந்த காரியத்தை நீங்க எங்க மேல சாட்டும் பொழுது உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறதா இங்கிருந்து நமக்கு தெரியும். So it's very clear that when you accuse ourselves on this, it seems that you have a problem that. அதை அனுசரிச்சு பிஜே சார் இந்த புக்கை பிஜே சார் தான் எழுதினாங்க. In the book, this book was written by PJ sir. அந்த புக் நான் உங்களுக்கு அந்த ஹதீஸை காமிச்சறேன் பாத்துருங்க. So I'm showing the hadith. அவருடைய அந்த ஹதீஸ்ல இருந்தாங்க நான் எடுத்தது. பாத்துங்க, அது கீழ தான் அப்படியே வந்திருக்கு அந்த வெப்சைட்ல இருந்து. So you can see it, I've just taken from that website, so it is on that website that the hadith is same. அட்ஜஸ்ட் பண்ணுங்க, பாத்துருங்க. அந்த குழந்தைகள் அவளது இடுப்புக்கு கீழே மடியில் இருந்து இரு மாதுளங்கனிகளை தொட்டு விளையாடி கொண்டிருந்தாங்க. இப்படி தாங்க இருக்குது அதுல. This is how actually the children were on the children under vest, and they were touching that pomegranates and playing. அப்படிதான் இருக்கு அதுல. இங்க பாருங்க, என்ன இது நான் செஞ்சது அப்படிங்கறார். ஆன்லைன் பிஜே நான் எப்படி செய்ய முடியும்? So how can I go and do it with online PJ? அப்ப நீங்க சொல்லுங்க இதுல இருந்து. So you by yourself say or decide. இப்ப இதுல இன்னொரு விஷயத்தை கூட உங்களுக்கு இங்க கோடிட்டு காமிக்க நான் விரும்புறேன். So I would like to underline some other things here.
ஆக்சுவலா இங்க ஆடியன்ஸ் வந்து மேக்ஸிமம் தமிழ் பீப்புள் தான். Every Tamilian people, maximum audience here is Tamilian people. எதுக்காக தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்து நம்ம இந்த விவாதத்தை நடத்துறோம்? So why we are agreed to have this debate with both language, English and Tamil? இவ்வளவு செலவு பண்ணி நடத்துறதுக்கு காரணம் வந்து நமக்கு உண்மை வெளியே போகணுங்கிறதுக்காக தான். All the reason that we are spending too much to conduct this, it's only to the truth has to be brought out. அந்த விஷயத்துல நீங்க உண்மையாளர்களா இருந்திருந்தா, if you are true with that agreement or that concept, எங்களுடைய டீம்ல பெரும்பகுதி ஆங்கில பேசுகிறவர்கள் தான். Majority of our team is speaking English. இதுக்காக தான் வந்து ஆங்கில டிரான்ஸ்லேஷனே வெச்சது. That's why we kept English translation. ஆனா உங்களுடைய கமெண்ட்ஸ் பூரா நீங்க தமிழ்ல கொடுத்துக்கிட்டு சும்மா ஒரு அப்படியே மேலோட்டமா ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு. எதுக்கு அந்த மொழிபெயர்ப்பு? Whatever just your comments, you are just all the comments you are saying it in Tamil, but only you are summarized giving that in English. அப்ப ஏன் பயப்படுறீங்களா? நீங்க எல்லாவற்றையும் வேர்ட் டு வேர்ட் உங்களுக்கு பண்றதுக்கு ஒரு பயமா இருக்கா? So are you afraid with translating with word to word? ஏன் தயவு செஞ்சு இந்த மாதிரி ரெண்டு இதுல இருக்காதீங்களே? So why you are still standing in the two standards? ஏன்னா நம்ம மக்களுக்கு போய் சேரணும்ங்கறதுக்காக தான் வந்து இதா கொடுக்கிறது, இது இங்கிலீஷ்லயே கொடுக்கிறது. We are just doing it in English only, it has to be brought to the people. ஏன்னா ஒரே ரீசன் கிடையாது. இங்க இருக்கிற அறிஞர்களும் ஆங்கிலம் மட்டுமே அறிந்தவர்கள். The scholars over here, they only know the English. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்க பேசுகிற தமிழ் முழுமையாக புரியாவிட்டால் அவர்கள் எப்படி வந்து உங்களுக்கு பதில் சொல்ல முடியும்? If they don't understand whatever you speak in Tamil, then how can they refute or how can they answer? அதனால தயவு செஞ்சு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கருத்துக்கள்ல நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எக்ரிமெண்ட்ல நாங்க இப்படி தான் சொல்லிருக்கோம். நாங்க ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னா தமிழ்ல நாங்க என்ன வேணா சொல்லிக்குவோம். ஆங்கிலத்துல சொல்றதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. You may point out in the agreement. In the agreement you said whatever we say it in English, you can just give answer for that. Does it mean that whatever you want to say it in Tamil, you will say it in Tamil, and only whatever to be given answer, it has to be in English? பாருங்க, அருமையான பிஜே சார் எழுதின புக் இதுதான் பைபிள் சொன்னா. இது கிட்டத்தட்ட 2010ல வந்ததுங்க. எவ்வளவு பதிப்பு பாத்தீங்கன்னா 9வது பதிப்பு வந்திருக்குதுங்க. This book has been written by PJ sir. It's the book title is This is Bible, and it has been the 9th edition in 2010. அதுல பேஜ் நம்பர் 37ல page number 37 புரொட்டஸ்டன்ட்கள் பாருங்க ஒரு நல்ல அழகான இத வந்து வாதத்தை அவர் வைக்கிறார். PJs are making a claim over here. புரொட்டஸ்டன்ட்கள் இவற்றை நீக்குவதற்கு ஏன் துணிந்தர் என்பதை கிறிஸ்தவ உலகம் அறிந்து கொள்வது அவசியமாகும். Actually it speaks about why the Protestants are rejecting these things from their Bible. எதனாலனா எந்த ஆகமங்களை புரொட்டஸ்டன்ட்கள் நிராகரித்து விட்டனரோ அந்த ஆகமங்களில் பவுல் உருவாக்கிய கிறிஸ்தவ கோட்பாட்டுக்கு எதிரான பல வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது முதல் காரணமாகும். He has been writing that actually the chapters or the books which has been rejected by the Protestant, in that chapter or book the Pauline concept it is mentioned. That's why the Protestant rejecting that. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரணித்து மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார் என்பது கிறிஸ்தவர்களின் அடிப்படை கொள்கை. The Christians having the basic concept that Jesus died on the cross and resurrected on the third day. So this is the basic or basic foundation of Christians. எந்த ஆகமங்களை புரொட்டஸ்டன்ட் பிரிவினர் நீக்கினாரோ அதே ஆகமங்களில் கொள்கைக்கு மரண அடி கொடுக்கப்படுகின்றது. The chapters which rejected by or removed by the Protestant, the chapter itself gives a very good answer for this the claim. உதாரணமாக இவர்களுடைய அந்த வசனத்தில் அவர் குறிப்பிடுறாருங்க, ஞானாகமம் என்பதுல ஒன்று. இவர்கள் தள்ளுபடி செய்த ஆகமங்களில் ஞானாகமம் ஒன்று. So he's quoting from the book of wisdom in the canonical, that is the rejected one, maybe the book of Catholics, apocryphal book, sorry. அதுல வந்து ஆகமத்தின் 2வது அத்தியாயத்துடைய 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, சாவுக்கு பின் திரும்பி வருதல் இல்லை, முடிவுக்கு முத்திரையிடப்படுகின்றது, எவனும் திரும்பி வருவதில்லை. In chapter 2 verse 5 says there is no returning back or no coming back after death. இந்த வசனத்தை ஒன்றுக்கு பல முறை படித்து பாருங்கள். He says that you read it once, not once, many times you read it again and again. இறந்த பிறகு திரும்பி வருதல் இல்லை என்பது எவனுக்குமே இல்லை என்பது இந்த வசனம் இரண்டாவது கருத்துக்கு இடமே இல்லாத வகையில் மிக தெளிவாக அறிவிக்கின்றது. Without any doubt it clarifies there is no coming back again after death. இந்த வசனம் வேதம் என்று ஒப்புக்கொண்டால் தங்கள் விரல்களால் தங்கள் கண்களை குத்திக் கொண்டதாக ஆகும் அல்லவா? இதனால் தான் இந்த வேதத்திலிருந்து அதனை நீக்கிவிட்டார். If they accept that if they accept this verse which is in the apocryphal book, and then they will have problem with their own books. That's why the Protestants have rejected this apocryphal book. தயவு செஞ்சு நான் வந்து இந்த புத்தகத்தை அந்த புத்தகங்களை வந்து வேத புத்தகமா நாங்க எடுத்துக்கொண்டதுக்காக எங்க உங்ககிட்ட மேற்கோள் காட்ட வரல. So I'm not coming to refer this only because that we didn't accept that as a God's word. சாதாரண ஒரு விஷயத்தை நாங்க தப்பா சொல்லிட்டோம் இல்ல எவிடன்ஸ் மாத்தி சொல்லிட்டோம், இவ்வளவு இது பண்ணீங்களே, இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் உபயோகித்து வந்த இந்த புத்தகத்துல இவ்வளவு பெரிய தவறை நீங்கள் தெரிந்தா இல்ல தெரியாம செய்தீங்களான்றதை நீங்க இப்ப முடிவு பண்ணுங்க. So I'm going to refer this words is only to show, this many years you've been writing these books and making errors.
I don't know whether you deliberately do it or deliberately did it or not, so I'm just going to show it. இவ்வளவு பெரிய அறிஞர் நீங்க, ஆக்சுவலா நீங்க வந்து பலருக்கு உங்க மார்க்கத்தை எடுத்து வைக்கிறீர்கள், நீங்க ரொம்ப நல்லது. You are eminent scholar, you are teaching your religion to many and many. மற்ற மதத்தவர்களை பத்தி பேசும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது உண்மையோடு கூட பேச வேண்டாமா? So when you speak out the other religion people, at least you must have a little truth with that. அந்த அத்தியாயத்துடைய முதல் வசனம் இப்படி தொடங்குதுங்க. That the first verse of chapter begins in this way. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள். The infidels who thought in that way and started speaking in their heart. It's how that the chapter begins. ஒன்னாம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டு பின்பு ஆரம்பிக்கிற வசனங்கள் தாங்க அந்த அதிகாரம் முழுமையா போகுது. The whole chapter goes on with this, the first beginning with that first verse which speaks about the infidels. அவன் தான் சொல்றான், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் சொல்றான், சாவுக்கு பின் திரும்பி வருதல் இல்லை, முடிவு முத்திரையிடப்படுகிறது, எவனும் திரும்பி வருவதில்லை என்று. The atheist who's having no belief in the God, he says that there is no coming back or returning back from the death. ஆனா PJ சார் கிளைம் பண்றாங்க, yes, the PJs are claiming with here. கிறிஸ்தவங்க இத நீக்கிட்டாங்க அப்படினு. What PJs are saying that the Christian have rejected or removed it. இந்த வசனம் ஏன் நீக்கினாங்களாமா? Why they removed it? சிலுவை மரணத்தை மறுதலிக்குதாமா? Because this denies the conception of crucifixion. ஒண்ணுக்கு 10 டைம் இந்த வசனத்தை படிக்கணும். You have to read it not once but 10 times. மேலையும் கீழ எல்லாம் ஒரு வசனத்தை எடுத்து படிச்சா என்னங்க புரியும்? So what will you understand without reading above and the lower verses? எந்த சாப்டருமே எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு முதல்ல அறிஞ்சுக்கணுங்க நம்ம. First of all we have to understand for why this chapter has been, what this chapter has been speaking. அது பைபிள்ல நீங்க குர்ஆனுக்கு மட்டும் நீங்க சொல்லும் பொழுது பைபிளுக்கு நீங்க ஏன் அந்த கிரைட்டீரியா நீங்க பயன்படுத்தல? When you bring that criteria to Quran, then why don't you bring that same criteria to Bible? குர்ஆன்ல கண்ட இடத்தில் வெட்டுங்கள்னா நீங்க வெட்ட கூடாதுன்னு சொல்லி எல்லா இடத்திலும் பிரச்சாரம் பண்றீங்க, உண்மைதான். In a verse says in Quran, wherever you see you slaughter them, then you say it's not in that way. எல்லாத்துக்கும் மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிற நீங்க, you teach the religion to everybody. ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து நீங்கள் சொல்லுகிறதுக்கு தவறாக ஒரு கோட்டிங்கை கொடுக்கிறீங்க. When you say when you want to refer the Christian religion, you are just referring a wrong reference. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த ரெஃபரன்ஸை நீங்க பயன்படுத்தி வரீங்க. It's not been 1 or 2 years, it's been for many years you are using or referring the same reference. இது அடிப்படை கோட்பாட்டை மறுக்கிறது என்று சொல்லி ஆதாரமாக நீங்க எழுதி வைத்திருக்கிறீர்கள். And you are saying it as evidence that which denies that the basic foundation concept of Christian faith. அடுத்து நீங்க ஒரு வசனத்தை கோட் பண்ணிருக்கீங்க, ஞானாகமத்துடைய புத்தகம் 10ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்தை கோட் பண்ணிருக்கீங்க. Again you have quoted a verse in the book of wisdom 10 chapter 10 verse 1 I think. முதல் மனிதனாக தனியாக உண்டாக்கப்பட்டிருந்தான், ஞானமே அவனை காத்தது, அவனை பாவத்தினின்று விடுவித்தது. The first man was created alone and the wisdom has protected or preserved from falling. அதற்கு நீங்க என்ன விளக்கம் கொடுக்கறீங்க? ஆதாம் என்னும் முதல் மனிதர் ஒரே ஒரு பாவம் செய்தார், அப்பாவத்தை கர்த்தர் கடைசி வரை மன்னிக்கவே இல்லை. அப்பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு பெரிய விலை கொடுக்க வேண்டியதா இருக்கும். இதனால் பிறக்கும் மாந்தர் அனைவரும் பாவிகளாக பிறக்கின்றனர். இயேசு வந்து தம்மையே சிலுவையில் பலியாக கொடுத்து அனைவரின் பாவங்களை சுமந்து கொண்டார் என்பது கிறிஸ்தவத்தின் மற்றொரு நம்பிக்கை. புரொட்டஸ்டன்ட்கள் நீக்கியுள்ள ஞானாகமம் சீராக்காகவும் இந்த கொள்கையை தவிடுபடாக்குகிறது. The book of wisdom and the Sirach book of Sirach in Catholic books again breaks the concept of Christians. The Christians have a concept, one man sin, and through the generation of that man everybody is born with sin. But this was clearly said that this was clearly denies that concept of that. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து பைபிளோட இருக்கிற பிரச்சனைக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா பைபிள்ல வந்து ஆதாம் தனியாக இருக்கும்போது பாவம் செய்தான்னு சொல்லி பைபிள் எங்கேயுமே சொல்லலைங்க. This has no problem with Bible because Bible never said that Adam sinned when he was alone. இது கத்தோலிக்கர்கள் வைத்திருக்க அந்த பைபிள்லயுமே இருக்கு அந்த விஷயம். The same thing is in Catholic Bible also. நீங்க ஈவன் குர்ஆன்ல கூட நீங்க சொல்றீங்க ஆதாமும் ஏவாளும் ஒண்ணுగా இருக்கும்போது அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். Even in Quran you also say that when Adam and Eve they both were that they sinned. அப்ப இது வந்து எந்த விதத்துல வந்து பைபிளை வந்து மட்டப்படுத்துகிறது நினைக்கிறீர்கள்? How this rejects or how this demolishing Bible concept? இத வந்து பவுல் அடிகள் இதை ஸ்தாபிக்க செய்தார்கள் அப்படிங்கறத இந்த இதுல இருந்து ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறீங்க. You are starting with this statement, this has been made by Paul concept. பவுல் உருவாக்கிய கிறிஸ்தவ கோட்பாட்டுக்கு எதிரான பல வசனங்கள் இருக்கின்றன. You are saying that this apocryphal book has many verses which is against that concept which has been created by Paul. உங்களுடைய வாதப்படி பவுல் அப்போஸ்தலன் தான் இந்த இத கொண்டு வந்திருந்தாருன்னா சஹீல் புகாரில 6614 ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாப்பாங்க. அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க. என்ன வாக்குவாதம் பண்ணுவாங்க? உம்மால தான் நாங்க சொர்க்கத்தை விட்டு வெளியேறிட்டோம் அப்படினு சொல்லி வாக்குவாதம் பண்ணுவாங்கன்னு போட்டுருக்கு. If you say it's a concept brought by Paul in Sahih Bukhari says that when Moses went and asked Adam for saying that because of you only we've been cast out to the casted from heaven.
பல அதிசயங்கள் இருக்குங்க. இதுல கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, இது எப்ப நடக்க போகிறது? இது எப்ப நடக்க போறோம்? மறுமை நாள்ல, கியாமத் நாள்ல நடக்க போற விஷயங்க. When it's going to happen, this is going to happen on the judgment day. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலம் முடிந்து போய் பல ஆண்டுகள் ஆகிட்டு. The time of Musa went before long years. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தார், அவருடைய அப்போஸ்தலர் வந்தாங்க, ஹஸ்ரத் முஹம்மது அவர்கள் வந்தாங்க. After that Jesus came and his apostle came and even Hazrat Muhammad came. அவர்கள் காலத்துல அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கி தந்ததாக இந்த ஹதீஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள். And during his time they say that this hadith was even said, or they said it, Allah has said it down. கடைசி நாட்கள்ல ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அவர்களை பார்க்கும்போது அவங்க கேட்பாங்களாம், உங்களோட பாவம் தான் எங்களை சொர்க்கத்துல இருந்து வெளியேற்றிடுச்சுன்னு. But all together in the last day of judgment, when Moses may meet Adam, he will say, because of your sin that we are cast out from heaven. இப்ப சொல்லுங்க, இதோட அடிப்படை எங்க இருந்து வந்திருக்கு நீங்களே சொல்லுங்க. So now you point out from where is the base it came from. மூசா அலைஹிஸ்ஸலாம் கியாமத் நாள் வரைக்கும் அப்படி நினைச்சிட்டு இருந்தாருன்னா அவர் இந்த உலகத்துல எதை பிரசங்கித்திருப்பார்? If the Musa is thinking still the day of judgment, then what would have been what he would have preached in the world? அவர் நம்பாத ஒரு விஷயத்தை போய் ஆதாம் அவர்ட்ட கேட்டார், நீங்க சொல்ல முடியுமா? Can you say that Musa went and asked Adam which the matter which even Musa didn't believe? அப்ப நீங்க இதுல இருந்தே இதை வந்து நீங்க கிறிஸ்தவர்கள் கோட்பாட்டை மறுதலிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் பவுல் தான் இதை செஞ்சார் அப்படின்னு நீங்களா ஒண்ணு கட்டுறீங்கன்னா உங்க இதுலயே ஆதாரம் இருக்கே எதுக்கு? You are saying that we are referring all these things to refute the Christian concept. If you say, but your own source has that same concept. ஆதாமுடைய பாவத்தினால தான் வெளியே வந்தோன்னு தான் மூசா பிரசங்கித்தாருங்கிறதுக்கு ஆதாரம் நீங்க வச்சிருக்கீங்களே. Musa even you have evidence to say that even Moses has preached because of that sin that we came out. இதுக்காக கஷ்டப்பட்டு ஏன் கிறிஸ்தவர்கள் வேதத்தை திருத்தணும்? For this concept, why the Christians have to struggle to correct their scripture? ஆனா உங்களுடைய கோட்பாடுகள் கிறிஸ்தவர்கள் திருத்திட்டாங்கன்னு சொல்றதுக்கு காரணம் நீங்க சரியா படிக்காம சரியா அனலைஸ் பண்ணாம மற்ற மார்க்கத்தவர்களை நீங்க தப்பா சொல்லணுங்கிறதுக்காக எப்படி ஆகலும் ப்ராஃபட் முகமதை பத்தி முந்தைய வேதங்கள் இருக்கும்னு நீங்க கோட் பண்ணீங்க, அது இல்லன்னு, அது இல்லாத காரணத்தினால இதை சொல்றீங்க. நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். So we can say it's only because that it was mentioned about Hazrat Muhammad and now it's not. So to prove that you are saying all this point. ரஹ்மத் ட்ரஸ்ட் அதுனா நம்ம வந்து வாதங்களுக்கு நேரம் ஒதுக்கக்கூடாது ஷார்ட்டாக கொண்டு போயிட்டுருக்குறோம். ரஹ்மத் ட்ரஸ்ட்டு 4ஆம் பாகம் பக்கம் 321 என்று ஆன்லைன் பேஜில் கிடையாது, அதான் அவர் கொடுத்தது. ஆன்லைன் பேஜில் எடுத்தால் கேட்டவனும் உங்கள் சைட்டில் இருக்குன்னு அப்போ சொல்லியிருப்பார். அப்போ அது சொல்லவே இல்லை அவர். இந்த தர்றேன் அந்த தர்றேன்னுக்கிட்டு போய் நினைஞ்சார். கடைசியாக வாதம் முடியும் போது கொண்டாந்து கொடுத்தாரு. அது முஸ்லீமில் இப்போ இருக்குதுன்னு இப்போ சொல்கிறாரு. அதை கவனிச்சிருக்கணும் போது முஸ்லீம்னு அவர் சொல்லலை, வேறு ஒரு நூலில் இருக்குங்கிறாரு. அப்போ அதை கொடுத்துருந்தாங்கன்னா அதை பரிசீலித்து கொண்டாந்து தருவோம், அது பிரிண்ட் அவுட் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறோம். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆன்லைன் பேஜில் நீங்கள் எப்படி எடுத்திருப்பீங்கன்னு நான் கேட்டேனா, விவாதத்தை கவனமாக பார்க்கணுங்கிறாரு. ஆன்லைன் பேஜில் எப்படி எடுத்திருப்பீங்கன்னு நான் கேட்டேன். இப்போ எடுத்து காட்டுவேன்னு சொன்னவங்கள்ட்ட காட்டுறதுக்கு முடியலை, லைவ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னேனே தவிர நீங்கள் எப்படி நான் விவாதத்துக்கு வரோம் அப்போ போய் எடுப்பான் தெரியாது. இது கூட விவாதத்துக்கு வரோம் முன்னாடி எடுத்து வச்சுருப்பான்னு இது யாருக்கும் விளங்காத விஷயமா இது. நான் என்ன சொன்னேன், ஆன்லைன் பேஜில் நீங்கள் எப்படி எடுத்தீங்க, அதான் வேலை செய்யலை நைட்டில் இருந்தேன் அப்படின்னு நான் கேட்டேனா. நீங்கள் கவனமாக விவாதத்தை கேளுங்க சரியா. இது டாப்பிக்கில் முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன், ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. அடுத்து என்னன்னு கேட்டால், இப்போ வந்து இந்த அமர்வில் கலீல் ரசூல் அவர்களும் இதுக்கு முன்னாடியும் பைபிளை பற்றி அவ்வளவு மேட்டர் அள்ளி போட்டிருக்கிறோம். அதுக்கு வச்சதுக்கு பதில் சொல்லாமல் புஸ்தகத்தில் எழுதிருக்கு வைக்காததுக்கு, புஸ்தகத்தில் நீங்கள் எழுதி 9வது பதிப்பில் எழுதியிருக்கிறீர்கள் அப்படின்னு வைக்கிறாங்க. அதுவும் தப்பு இல்லை. ஆனால் எதுக்கு இதை சொல்கிறாங்கன்ட்டு ஆன்சர் இல்லைங்கும் போது என்ன செய்கிறாங்க, வேறு இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் இதுவும் அவங்க போகக்கூடாது. ஏன் தெரியுமா, இந்த விவாத ஒப்பந்தத்துடைய சீடியை போட்டு பாருங்கள், onlinepage.comல இருக்குது, அவங்கள்ட்ட தருவாங்க. பேசும்போது அப்போ ஒரு தலைப்பு 1 to 1 குழு இல்லாமல் 1 to 1 ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற மாதிரி பிஜேயை பற்றியே பேசணும் அப்படின்னு கேட்டாங்க. எல்லாத்துமே 1 to 1 ரெடின்னு நான் சொன்னேன். இல்லை ஒரு தலைப்பு போதும் அப்படின்ட்டாங்க. எதுக்குங்க 1 to 1ங்கிறீங்க, விஷயம் தானே முக்கியம். 4 புஸ்தகம் எழுதியிருக்கிறீங்க, நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறீங்க, உங்களை பற்றியே நிறைய அலச வேண்டி இருக்கிறது, அதுக்காக 1 to 1 சொல்கிறாங்க, ஒப்பந்தத்தில் சீடியில் இருக்கிறது. அப்போ அதில் பேசுங்க, இதுக்கு பதில் சொல்கிறேன். ஒவ்வொன்றுக்கு தலைப்பு இருக்கிறது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 7 விஷயங்கள் பைபிளில் இருக்குது, குரானில் இல்லை, அதான் தலைப்பு. அதுக்கப்புறம் குரானில் என்ன மாதிரி இருக்குது, எதாவது தலைப்பு. வேறு தலைப்பு கொண்டு போவதற்கு காரணமே என்னன்னு கேட்டால், சொன்னதுக்கு பதில் இல்லை. இப்போ என்னங்க சொல்கிறோம், கண்ணுக்கு முன்னாடி தூக்கி போட்டு ஸ்லைடாக போட்டு அசிங்கம் இருக்குது, ஆபாசம் இருக்குது, பொய் இருக்குது, புரட்டு இருக்குது, மாற்றம் இருக்குது, நீக்கம் இருக்குது, மறைக்கிறது இருக்குது, கூட்டல் இருக்குது, குறைத்தல் இருக்குன்னு சொல்லி பிராக்கெட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அடுக்கடுக்க அள்ளி போடுறோம். ஒன்றா சொன்னீங்கன்னு பதிலை சொல்கிறத விட்டுவிட்டு 9ஆம் பதிப்பில் பார்த்தீர்களா சொல்லுங்கள், சொல்ல அதுக்கும் தலைப்பு இருக்கல சொல்லுங்கள்.
ஒன்று சொன்னி அதை கிளிக்க போகிறோன்னு சொன்னீங்கல்ல, அதில் சொல்லுங்கள், பதில் சொல்லுவோம் அவ்வளோக்கு. இப்போ சொன்ன அவ்வளோ போய்ங்கிற நாங்கள் இது டைவர்ட்டான விஷயங்கள் வைக்க முடியாது, இன்னும் குறைந்த நேரங்கள் தான் இருக்கிறது, அதனால் வர்றேன். அப்போ இந்த தௌராத்து என்று சொல்வதுதான் பேசிக்காக வைத்தார்கள். பேசிக்கான வாதம் என்ன, தௌராத்து என்று சொல்லிவிட்டது உங்கள் குரானிலே சொல்லிட்ட காரணத்தினால இது இறைவேதம் தான். எங்கள்கிட்ட ஒரு ஆதாரமும் இல்லை, உங்கள் குரான் தான் இது இறைவேதம் அது ஒரு ஆதாரம் தான் வச்சுருக்கிறாங்க. அது புசுக்குன்னு போயிடுச்சு, சொன்னதுக்கு பதில் சொல்ல முடியலை, இந்த வசனத்தை எடுத்து காட்ட முடியவில்லை. அப்போ இது தௌராத் அல்ல, நிரூபணமாகிவிட்டது. இஞ்சிலை பற்றி குரானில் என்ன வருது, நான் சொன்னேன் அவருக்கு இஞ்சிலை கொடுத்தோம், இயேசுவுக்கு இஞ்சிலை கொடுத்தோம், குரானில் இருக்குது. அந்த வசனத்தை ஏற்கனவே வாசித்து நம்பர்லாம் சொல்லி ஆத்தைனாகுல் இஞ்சில அவருக்கு கொடுத்தோம் இருக்கிறது. கொஞ்சம் முன்னாடி ஒத்துக்கிட்டாங்க, மத்தேயு மார்க்கு லூக்கா எல்லாம் இயேசுக்கு பிந்தி வந்ததான்ட்டாங்க. அப்போ இயேசுக்கு கொடுத்தது அல்ல. அப்போ குரானில் என்ன இருக்குது, இஞ்சிலை பற்றி என்ன டெஃபினேஷன் வருது, இஞ்சில் என்பது கடவுள் இயேசுவுக்கு கொடுத்தது. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வச்சுக்கிற புதிய ஏற்பாடு இயேசுக்கு பின்னாடி வந்து நாங்கள் ஒத்துக்கிட்டோமே, இது பெரிய கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்குறாங்க. கலீல் ரசூல் கேட்கும்போது என்ன சொன்னாங்க, அதான் பிந்தி வந்ததுன்னா இயேசுக்கு முந்தி வந்தது நாங்கள் சொன்னோம், இயேசு காலத்தில் உள்ளது நான் சொன்னோன்னு ஒத்துக்கிட்டார்கள். அப்போ அதிலே அது இஞ்சில் என்று ஆயிடுச்சுல. ஆனால் இஞ்சில் எது அழகாக சொன்னார், இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், அவர் ஒரு புஸ்தகம் வச்சிருந்தார், அதை ஒழிச்சு புட்டு நீங்கள் வேற ஒன்று எழுதி கொண்டீர்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. அதுக்குரிய தலைப்புகளை அதை பார்த்துக்குருவோம். அதனால இது முடிவு நிறுவனமாக்கி விட்டது. அடுத்து என்ன சொல்லுங்க, முழுங்க எல்லாத்தையும் மொழிபெயர்த்து தெரியல, அதை விட்டா சொல்கிறாங்களே. சரி. Dear brothers and sisters, the first argument what they gave is from Rahmat Trust, volume 4, page 321, which is no more valid because we proved that it cannot be present from onlinepj.com, and they are asking us to listen to the debate carefully. If they follow the debate carefully, we never asked them to go and we never told them that you might have experienced some network connectivity issues yesterday. We never told that. All that we told them is that now if you want we can show from onlinepj.com that Rahmat Trust volume 4 will not be mentioned. Now they are saying it is not in Sahih Bukhari, it's in Sahih Muslim. Now we have asked them the proof and they will have to give the proof for that. Now since there is a webcast going on, we will not be able to log into the site. That's what they have misinterpreted. Number 5, in Bible, whatever Khalil Rasul was giving, lot of arguments from the Bible, lot of things he has put from the Bible, they never touched even one single thing from those slides. From about 100 and 300 slides, what we showed them, they never even touched single of them, and they do not dare to answer even one argument. Now, if they have to read the debate agreement, before we came into the debate, we had an agreement. If they rewatch the tape, what we have, if they again go back and see the agreement, it will be very evident that for discussing, there is a one-on-one debate. Just like how we had a panel debate, there is an one-on-one debate between PJ and one person from the other side. In that topic, they wanted to discuss about 4 books, what Maulavi PJ have written. So, we are ready to answer all your claims in that topic. Again, don't try to waste your time. Now, so many slides we have put for contradiction, lies, obscenity, unfulfilled prophecies, lot of things from the Bible. You did not even dare to touch even single slide in that. You simply said that it has been refuted long back. Now, a valid argument, as they claimed, is that Quran speaks about Torah, and the Torah is the one what we have. For that, we have given n number of evidences that whatever Torah you have in your hand is not the one what is mentioned in the Quran. We asked them to show few verses from Torah, whatever is mentioned in Quran. Now, Injil. Clearly we said Injil was the book revealed to Jesus, and they themselves have accepted that all the Gospels, none of the Gospels were revealed to Jesus. We said that it was revealed to Jesus. They themselves agreed that none of the Gospels, what they have, Mark, Luke, John, whatever it is not revealed to Jesus. But Quran speaks about Injil, which was revealed to Jesus. So that argument is invalid. Now, after Jesus is what they believe these Gospels are written. Now, why do you compare that with the one which was revealed to Jesus? I want to tell you one more thing. He's saying that we are not translating for line by line as they do. I told you we are not translating. We are having a parallel debate in English as well as in Tamil. We are doing independently. And whatever we have translated itself, they are not able to answer. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அவங்க தௌராத் இஞ்சில் நாங்கள் முடிஞ்சு வச்ச கதை. அப்போ பைபிள் இறைவேதம் என்பதற்கு அவங்கள்ட்ட ஒரு ஆதாரம் இல்லை. குரானே சொல்கிறதுனால நீங்கள் நம்புங்க, நம்மளுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் நம்புறீங்கிறதுக்கு ஆதாரம் கேட்டால் நீங்கள் நம்புங்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லியாச்சு. ஆதாரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் சொல்கிறேன். பைபிள் இறைவேதம்னீங்கன்னா இந்த பாருங்கள், பைபிளில் ஒன்று இருக்குது,
இதை இப்போ செஞ்சு காட்டுறோம், இதை நிரூபித்து காட்டுறோம், அப்படி இந்த மாதிரி சொல்லி என்ன செய்ய, அதான் பைபிள் என்ன கொண்டு நிரூபிக்கிறது. ஒரு ஆதாரத்தை நிரூபிக்கிறதுன்னா பைபிளே வந்து நான் கரெக்ட் இறை வேதம்னு சொன்னிச்சுன்னு நிரூபிக்கக்கூடாது. நாங்கள் பொய்யருங்கிறோம், பைபிள் பொய்யுங்கிறோம், பொய்யிலேயே நான் உண்மை சொல்கிறேன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கிற முடியும்? அப்படி செய்யக்கூடாது. எப்படி செய்யணும்? உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்களேன். இயேசு வந்து அவருடைய விசுவாசிகளை பார்த்து ஒன்றை சொல்கிறார். உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால், கண்டிப்பாக அவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இமயமலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாது ஒன்றும் இராது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இமயமலை வேணாம், இதை வந்து பூண்டு ஊதி அவங்க நகண்டு போய் வச்சுட்டாங்கன்னா பைபிள் இறைவேதம். கடுகளவு விசுவாசம் கூட இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள். கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட இமயமலையை பார்த்து பூ என்றால் நகர்ந்து போய்விடும். இது இமயமலை வேண்டாம், பேப்பர் வெயிட்டை அவர்கள் அது மாதிரி செய்து காட்டிவிட்டால் ஒன்று செய்யட்டும். அல்லது என்ன செய்யணும் என்றால், அந்த விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, அது பேசிட்டு இருக்கிறாங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள், பாம்பை பிடிப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, விஷத்தை குடித்தாலும் சாக மாட்டார்கள், வியாதியஸ்தர் கையை வைப்பார்கள் அவர்கள் சுஸ்தமாவார்கள் இருக்கிறது. இந்த விஷம் கொண்டு வந்திருக்கிறேன், ஒன்று வேணாம், விவாதத்தை முடிச்சேக்கிடுவோம். பைபிள் இறைவன் இப்படி நிரூபிக்கணும். இந்த பாருங்க பைபிளில் சொல்லி இருக்கிறது, இதோ செய்து காட்டி விட்டோம். கொடுங்க, ஓப்பன் பண்ணும்போது கவர் போட்டுக்கிறங்க. நீங்கள் குடிச்சு காட்டிட்டீங்கன்னா நீங்கள் பைபிள் இறைவன் நிரூபிச்சு ஒரு ஆதாரம் கூட காட்டலை. இவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு கடைசி ஆதாரமாக வச்சுருக்கிறோம். என்ன காட்டுறோம்? உங்களுக்கு சாவுக்கு ஏதுவான ஒன்றை தந்திருக்கிறோம். இதை உங்களில் யாருக்கு கடுகளவு இருக்கிறதோ அதை, அல்லது அனைவருக்கும் இருந்தால் ஆளு கொஞ்சம் கூட குடிங்க. ஒரு 25 மில்லி போதும், வழங்குதா? பாட்டில் பூரா குடிக்க வேண்டியது இல்லை. அப்போ ஆளு கொஞ்சம் குடித்து என்ன செய்யணும்? பைபிள் இறைவன் ஆதாரம் வேணும்ல, இந்த சொல்லுது பாருங்க பைபிள், இதோ நான் செஞ்சேன் பாருங்க, அதுதான் நிரூபிக்கிற விதம். ஆமாம், அந்த பிரிக்கிறாங்க, அந்த கவர் போட்டுக்கிறோங்க, க்ளவுஸ் வச்சுருக்குறோம். அதாவது இப்போ நான் சொல்ல 2 தான் கேட்குறேன். இப்போ நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்க. அது In the Bible, we have a test for a true Christian believer. How to identify if a person is a true Christian believer or not. If you read, it's mentioned in the book of Matthew chapter number 17, verse number 20, that even if a person, a true believer, has a grain of a faith, when he say to the mountain, remove hence and yonder to a place, that shall remove. You should be able to remove even the mountain. We are not asking you to remove the mountain. We only have a paper cut here, the paper weight. You don't have to remove the mountains here. Please remove this paper cut and prove that you at least have a grain of faith. And not only that, if you still read in the book of Mark, chapter number 16, verse number 17 and 18, it says that to the true believers, that in my name they shall cast out demons, meaning in God's name. And in my name they'll hold serpents, and when they'll speak in new tongues, and when they drink deadly poison, they shall not be harmed. And when they place their hands on the sick, they shall be cured. See, in scientific terminology, we call it as a confirmatory test, to confirm if a person is a true Christian believer or not. In my whole life, I've come across so many Christians who have not come forward to confirm this test for us. Even in scientific terminology, we also call this as a falsification test. If you don't do this, if a false person tries this and he drinks the poison, he will die. No true Christian, if you are not a true Christian believer, you will not dare attempt this test. If you are a true Christian believer, when you take poison, you should not die. So we are not asking all the things to do it. What we are asking is, we have a deadly poison from the bottle on the corner of this podium. See, we know that the brothers who have come forward here for the debate, that we know at least that they are the true Christian believers as they claim. So we want at least one of them, or the one who is having the grain of a faith, to come forward and drink this deadly poison and prove to us that you are a true Christian believer. ஒருவேளை சர்பத்தை கூட வச்சுட்டு விஷம் சொன்னாலும் சொல்லுவாங்க, அப்படி நினச்சிட்டு கூட குடிங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. இப்போ தந்திருக்கிறது விஷமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, நாங்கள் சர்பத்தை கொண்டாந்து தந்திருக்கிற கூட வாய்ப்பு இருக்கிறது. சர்பத்தாக இருந்தாலும் இருக்குமேன்ட்டு ஒரு 50% வாய்ப்பு இருக்குன்னு நினச்சாவது குடிக்கலாம்ல. அதை கூட நீங்கள் செய்ய மாட்டீங்க. அதில் செஞ்சு காட்டுங்க, சாவாமல் இருந்து காட்டுங்க. பைபிள் சொன்னது இது இறைவேதம் கரெக்டாக இருக்குப்பா, இப்படியான ஒரு அற்புதத்தை அப்படி நிலைநாட்டி காட்டி
இப்படி நிரூபிக்கணுமே தவிர குரான்லேருந்து நிரூபிக்க இல்லை, பைபிள் என்னமோ சொன்னி அதை வச்சு நிரூபிக்க இல்லை. அப்போ பைபிள் இறைவேதங்கிறதுக்கு ஒரு ஆதாரமும் நீங்கள் வைக்காமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு லேசாக நான் எடுத்துட்றேன் பாயிண்ட். உங்கள் சைடுக்கு சேம் சைடு கோல் போடுறேன், நான் போடுறேன். இப்போ உங்களுக்கு அது கூட அழகாக இருக்கே, நிரூபிக்க இவ்வளவு எளிமையான வழி இருக்க சொல்லி தந்துட்டார என்று நான் உங்களுக்கு பாயிண்ட் தந்துட்ட காரணத்தினால நீங்கள் இதை நிரூபித்து காட்டி விட்டீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அது இறைவேதனை நிரூபணமாகி விட்டது, கரெக்டு தான், இந்த குடிச்சிட்டு உசுரோடு இருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இது ஒரு பாயிண்ட். And we are not have given them any sharbat or any kind of cool drink or something. It's a deadly poison. And we have a gloves also for that. When you open it, wear a glove because it's so deadly. And you have to prove the Bible, because the Bible says that if you are a true Christian believer, when you drink deadly poison, you should not be harmed. So you have to prove that your Bible is the really word of God. And second is, and you have to prove that you are also a true Christian believer. அடுத்த சில விஷயங்கள் விட்டுருக்கிற முக்கியமானது கடைசியாக சொல்லிட்டு போயிடக்கூடாதுல்ல. நல்ல டைம் எடுத்து நல்லா யோசித்து ஆலோசனை பண்ணி அதுக்காக தான் கொஞ்சம் முன்னாடியே வைக்கிறோம். கடைசி அமர்வில் போட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு நல்லா யோசித்து அதுக்கு பதில் சொல்லி இதெல்லாம் சோதித்து பார்க்குறதுக்குலாம் இதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் செய்யணும்னு பைபிளில் ஆதாரம் அதெல்லாம் சொல்லுவோம். அப்படிலாம் இருக்கிற காரணத்தினால அது டிஸ்கஷனுக்கு பிறகு கூட நீங்கள் என்ன செய்யுங்க, அதை குடிச்சு காட்டுங்க என்று சொல்லி அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, இயேசுவை சைத்தான் தொடவில்லை, குரானில் இருக்குது, ஹதீஸில் இருக்குன்னாங்க. அதான் தலைப்பு. இயேசுவை பற்றி பேசும்போது இயேசுவை பற்றி உங்கள் பைபிள் எந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்குன்னு சொல்லத்தானே போகிறோம். அப்போ வைங்க அதுக்கு பதில். அப்போ இயேசு அது மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, முகமது அந்த ஒரு ஆளை முத்தமிட்டிருப்ப, நீ தடவி இருப்ப அப்படின்னு கேட்டாருங்கிற இது ஒரு ஆபாசமாக நம்ம என்ன மாதிரி எடுத்து போடுறோம், எப்படிப்பட்ட பயங்கரமான இதெல்லாம் எடுத்து போடுறோம். ஆபாசத்தை என்ன செய்கிறாங்க, சபையில் நான் பேசுனது எனக்கு திட்டு வருது, நீங்கள் இதெல்லாம் சொல்லலாமா, வேற யாராவது விடக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு ஆபாசம் இருக்குது. எனக்கு உள்ள தகுதிக்கே ஏற்றது இல்லைன்னா கடவுளுக்கு ஏற்றதா? என்னை மாதிரி ஒரு மனுஷன் சொல்வதே மக்கள் ஏற்றுக்கிறாம கண்டனக்கணைகள் என் மீது பாய்கிறது. இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படியான விஷயங்களாக அங்கே இருக்காது. உதாரணம் பதில் என்னது, ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு வர்றாரு, நபிகள் நாயகம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, அவங்க விபச்சாரத்துக்கு இஸ்லாத்தில் மரண தண்டனை கொடுக்கணும். அதை ஒத்துக்கிட்டு வரும் பொழுது ஒருவேளை இவர் வேறு சின்ன காரியங்களை செஞ்சுட்டு அப்படி விபச்சாரம்னு சொல்கிறாரோ அந்த மாதிரி ஒரு ஆளை கொல்ல முடியுமா என்பதற்காக என் விபச்சாரம் செஞ்சங்கிறிய, ஒரு முத்தமித்தம் போட்டுட்டு அதை விபச்சாரம்னு சொல்கிறியா அல்ல வேறு அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக வேண்டி மரண தண்டனை கொடுக்கக்கூடாது என்பதற்காக நீதிமன்ற நடவடிக்கை என்ற பெயரில் சொல்லுகிறாருன்னு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். அந்த பதில் சரிதான் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டும் அதன் அடிப்படையில் இவங்க ஒரு வாதத்தை எடுத்து வைத்து விட்டார்கள். பிஜே கூட சொன்னார், ஹைகோர்ட்டில் சொல்லலாம் என்று சொன்னார். அப்படியெல்லாம் ஒத்துட்டு மறுபடியும் என்ன செய்கிறாங்க, தடவுறது முத்தமிடுறது சின்ன விஷயம்டா மேட்ரு. மரண தண்டனை கொடுக்குற மேட்ரு, மரண தண்டனைக்கான ஒரு விசாரணை நடக்கும் பொழுது அதுக்குரிய குற்றம் நீ செய்யலேன்னு அர்த்தம். முத்தமிட்டதுக்கு மரண தண்டனை கொடுக்குறோமா? அப்போ முத்தமிட்டுட்டார் என்று சொன்னால் என்ன செய்வோம், போடா கிறுக்கு பிள்ளை என்ன செஞ்சு திட்டி அனுப்புவோம். மரண தண்டனை கொடுப்பதற்கு விசாரிக்கும் பொழுது முத்தமிட்டால் மரண தண்டனை இல்லை, தொட்டா மரண தண்டனை இல்லை, எல்லாம் நடந்தா தான் மரண தண்டனை. தப்பா? Now we have given them enough time so that let them discuss and decide whether they are going to drink that poison or not. Now, coming back to the arguments, they said Jesus was not touched by Satan. We already told that we have a separate topic of discussion for that, and we'll discuss where you have Jesus in your Bible and how we respect Jesus in Quran. So that's a separate topic. Now, whenever we talked about obscenities in Bible, they kept on repeating saying that during the time of Prophet Muhammad sallallahu alaihi wasallam, that a man came to Prophet and he asked that he committed adultery, and he he voluntarily came forward asking for stoning him to death. So Prophet Muhammad was not just prophet, he was also the court of high authority for Islam. So he will have to give a verdict. During that time, he clearly asked, it's like an investigation process, whether you have committed adultery. Only if you have committed adultery, you will be stoned to death.
See what it is. Check. நண்பர்களே, பிஜே சார் சொன்னாங்க அது ரஹமத் ட்ரஸ்ட்னு தான் சொன்னாங்க, ஆன்லைன் பேஜ்னு சொல்லலையே. என்னங்க இது இப்போ இருக்கா இல்லையாங்க ஆன்லைன் பேஜில்? நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா ப்ரூஃப் உங்ககிட்ட, பென்ட்ரைவில் கொடுத்தோம்ல, செக் பண்ணி பார்க்க வேண்டியதானே? அந்த விஷயம் இருக்கா இல்லையா? நாங்கள் பண்ணிட்டோம், நாங்கள் மாற்றிட்டோம்னு சொன்னீங்களே, உங்கள் வெப்சைட்டில் இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. நாங்கள் வந்து ரஹமத் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டோம், அது வந்து நாங்களே சொல்லிட்டோமே, நான் மாற்றி சொல்லியிருக்கலாம். ஆனால் ரஹமத் ட்ரஸ்ட்டில் இருக்கிறது தான், நீங்கள் ரஹமத் ட்ரஸ்ட்டில் தான் எடுத்து போட்டிருக்கீங்களா எனக்கு தெரியாது, அதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். ஆனால் உங்கள் வெப்சைட்டில் இருக்குது, நான் நேற்று நைட்டு டவுன்லோட் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நான் இதில் போட்டு காமிச்சாச்சு. இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்களா அது இப்படி மாற்றி எழுதிட்டாங்க. என்னங்க என்ன இப்போ இதுலேயே மக்களுக்கு தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாற்றி பேசுகிறீங்கன்னு. இதுலேயே மக்கள் புரிஞ்சுக்குவாங்களே நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்னு. சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ அடுத்தது சொன்னாங்க விவாத சிடி, ஒப்பந்த சிடி போட்டு பாருங்க அப்படின்னு. அது அந்த 5வது டிபேட்டில் வந்து Dear friends, respected PJ was saying that I have misquoted. I have said Rahmat Trust and not taken from PJ Online. I have already referred, I already said that it was a mistake we have made. Instead of referring to PJ Online, I have referred to Rahmat Trust. But we have already given it that in the pen drive that it is there in the online. It is taken from PJ Online. The matter is that it is not that the matter is not there. The matter is very much there. What we are discussing, the matter is very much there on PJ Online. Instead of referring to that, they are simply saying that you are not mentioned Rahmat Trust and you are mentioned Sahih Muslim, Sahih Bukhari instead of Sahih Muslim. Like that they are talking. See, is this the way of putting forth the argument? அடுத்து ஒப்பந்த வீடியோ போட்டு பார்க்க சொன்னாங்க. 5வது நேருக்கு நேர்னு இருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்துக்கலாங்க அப்படின்னாரு. நான் கேட்குறேன், நேருக்கு நேர் விவாதம் என்ன? பிஜே சார் வந்து மனித குலத்தின் வழிகாட்டியான்ற விவாதமா நேருக்கு நேர் விவாதம்? See, he was talking about one-to-one debate. மனித குலத்தின் முன்மாதிரி யார், ஹஜரத் முகமது அவர்களா இல்லாட்டி ஜீசஸ் கிரைஸ்டாங்கிறதாங்க விவாதம். See, the very debate is who is the model for the humankind, whether it is Hazrat Muhammad or it is Jesus Christ. நீங்க எங்ககிட்ட பேசும்பொழுதே நாங்க சொன்னோம், உங்களோட புக்ல வந்து சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் நீங்க தப்பா எழுதிருக்கீங்கன்னா அதை விவாதத்துல பாத்துக்குவோம் அப்படின்னு தானே சொன்னீங்க நீங்க. We told that even the small child will know that wrong, something is written wrong in your Quran, but you said we will look it afterwards. நீங்க குர்ஆன் இல்ல, அந்த குர்ஆனை பைபிளை பற்றி நீங்க எழுதின புக்ல, in the book you have written about the Bible, you have written that even a small child will know that it is written wrong. அப்ப இப்ப வந்து அதை வந்து நாங்க அப்புறம் பாத்துக்கிறோம், இன்னொரு விவாதம் வச்சுக்குவோம். என்னங்க அப்ப பைபிள் உங்களுக்கு பதில் இல்லங்கிறதா இதுல தெரியுது. So now when you say that, we know that you don't have answer for that. அப்ப உங்க தப்ப நீங்க உணர்ந்துக்கிறது கூட தயாரா இல்லீங்களா நீங்க? You are not willing to even accept your mistake. நீங்க எடுத்து பைபிளை பாத்தீங்களா? இப்போ நாங்க சொன்னோமே 5ஆம் அதிகாரத்தை நீங்க 5ஆம் வசனத்தை நீங்க போட்டிருக்கீங்க, முதல் வசனம் யார் சொல்றான்னு சொல்லி இருந்தனே, அதை கொஞ்சம் நீங்க பாத்தீங்களா? Did you look at the Bible where we have said that in the chapter 1 verse 1 of chapter 5 it is mentioned? You have not referred to the Bible at all. அதே இதுல நீங்க என்ன சொன்னீங்க, ஆதாமுடைய பாவத்துக்கு வந்து மனித குலத்துல எல்லாம் இதாயிருவாங்கங்கறனால தான் இந்த வசனத்தை எல்லாம் நீக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கோட் பண்ணீங்க. ஆனா அதே புத்தகத்துல 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அதாவது தள்ளுபடியாகமன்னு சொல்லப்படுகிற அந்த புத்தகத்திலேயே பெண்ணாலேயே பாவம் தோன்றியது, அவளை முன்னிட்டே நாம் இறக்குறோம்ங்கிற வசனம் அதுல தாங்க இருக்குது. See, you also referred that through Adam only sin had come, and in order to refute that you have removed that book. But in the same chapter verse 24 it says through a lady only, through a woman only sin has come into this world. அப்ப இதனால தான் நீக்கிட்டாங்க. நீங்க சொல்ற வாதம் சரியானதா? Is your argument right? நாங்க யார்கிட்டயோ போய் பேசியிருந்தா, இந்த புக்கை தூக்கிட்டு போய் பேசியிருந்தா நீங்க கேட்கலாம், என்னங்க புக்கை தூக்கி காமிக்கிறீங்க அப்படின்னு. If you had argued this with somebody else, you could have asked us why you are referring to this book. புக் எழுதுனது நீங்க. It is you who have written the book. புக்கோட தலைப்பு இதுதான் பைபிள். The title of the book is this Bible? அதுல நீங்க கோட் பண்ணதை வச்சு தான் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். We are asking from that book. It is not irrelevant, it is relevant. அடுத்தது இன்னொரு வசனத்தை கூட கோட் பண்ணியிருக்கிறாருங்க. He has also referred one more verse. கடவுள் எழுந்து அவனவனுக்கு அவனவன் செய்கைக்கு தக்கதாக தீர்ப்பிடுவார். சீராக் ஆகமத்துல 17:20ங்க. Sirach chapter 17 verse 20 it says, God will raise and give everyone according to his deeds. ஆனா அந்த வசனம் அந்த இடத்துல இல்லைங்க. That verse is not there. அவர மாதிரி நாங்க சொல்ல தயாரல்ல, அதை நாங்க கண்டுபிடிச்சு போட்டுருக்கோம். 16ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் இருக்குங்க அந்த மாதிரி. It is the verse is there in the 16th chapter verse 20. இப்ப இத்தனை நேரம் நாங்க சொன்னபோது இல்ல அந்த விஷயம் இருக்கா இல்லையான்றத மேட்டரை ஒழிய
நாங்க வந்து இல்லன்னு சொல்லிட்டு இந்த வசனம் தப்பா போட்டிருக்கீங்க நாங்க சொல்றதுக்கு வரலைங்க. It is not our point of view that to refer that you have mentioned it wrongly. What we want to know is whether the matter is there. அப்ப இந்த வசனத்தை உடனே கோட் பண்ணிட்டு என்ன சொல்ல வராரு, இது வந்து சாவுக்கு எல்லாருடைய பாவத்துக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பு அப்படிங்கறத இதோட மீனிங்கா. இது வந்து இருந்தா வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பைபிள்ல இருந்து நீக்கிட்டாங்களாம். You see, what he is trying to say is that everyone is responsible for his death. So since this is difficult for the Christians, they have removed it from the Bible. இதுல இருந்தே இவர் என்ன தெரியுதுன்னா, பிஜே சார் வந்து பைபிளை உண்மையாலுமே படிக்கல அப்படிங்கிறது தெரியுது. From this we know that Honorable PJ sir has not studied the Bible wholly. ஒன்று ராஜாக்களுடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுது, அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவர்களுக்கு பலன் அளிப்பீராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. First Chronicles chapter 8 verse 20 says he repays everyone according to his deeds. 2 நாளாகமத்துடைய 6:31 கடைசி வசனம் சொல்லுகிறது, அவனுடைய எல்லா வழிகளுக்கு தக்கதாக செய்து பலன் அளிப்பீராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Again in 2 Chronicles 6:31 it says he is rendering justice according to everyone his deeds. நீதிமொழிகள் புத்தகத்துடைய 29-26 சொல்கிறது, ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Proverbs 26:29 it is referred that everyone's justice will be given by God. ஓகே, தொடர்ந்து நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. I will refer to it later. There is an important test that Janab PJ sir has given. There is ஒரு முக்கியமான ஒரு சோதனையை ஜனாப் பிஜே அவர்கள் நம் முன் வைத்திருக்கிறார்கள். Janab PJ sir has given a bottle of poison. ஜனாப் பிஜே அவர்கள் ஒரு நச்சு பாட்டில் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாரு. And he has asked to drink it. அதை நாம குடிக்கும்படியாக சொல்லி இருக்கிறார். Janab PJ sir, if you have read the Bible properly, ஜனாப் பிஜே அவர்களே, நீங்கள் வேதாகமத்தை சரியாக படித்திருந்தால், this is not a test. இது ஒரு சோதனை அல்ல. This is a gift from the God. இது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு பரிசு. 1 Corinthians chapter 12 verse 4 to 6 says these are the gifts of the Holy Spirit. அங்கே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் சொல்கிறது, இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் என்று சொல்லி. This is the promise of the God. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். Mark chapter 16 actually gives the promise exactly as Psalms 91 gave it to the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே 91ஆம் சங்கீதம் எவ்விதமாக கொடுக்கப்பட்டதோ அதே போல புதிய ஏற்பாட்டிலே இந்த விதமான வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க் 16ல. In Psalms 91 verse 13 we see that you shall tread upon the lion and the cobra and the young lion and the serpent you shall trample under the foot. நீங்கள் சிங்கத்தின் மேலும் பால சிங்கத்தின் மேலும் நடந்து சர்ப்பத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள் என்று சொல்லி சங்கீதம் 91ல சொல்லப்பட்டிருக்கிறது. Did any of the Old Testament prophets test the Lord in this? இதுல எந்த பழைய ஏற்பாடு நபிமாரும் இத வந்து சோதிச்சு பார்த்திருக்காங்களா? They never tested. அவர் ஒரு நாளும் சோதனை செய்ததில்லை. But ஆனால் quoting Psalms 91 there was a test offered to one of the great our Lord Jesus Christ. அந்த 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒரு பெரிய சோதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. Satan used this test. சாத்தான் இந்த சோதனையை பயன்படுத்தி Satan quoted Psalms 91 அங்கே சங்கீதம் 91ஐ மேற்கோள் காட்டி and asked Jesus, you do this and prove that you are the son of God. நீ இதை செய்து தேவனுடைய குமாரன் என்று நிரூபியும் என்று சொன்னான். And to the Satan, சாத்தானுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், Lord Jesus Christ said, you shall not test the Lord. நீ ஆண்டவர் தேவனை சோதிக்க கூடாது, பரீட்சித்து பார்க்க கூடாது என்று சொன்னார். As I said from the beginning, we stand by what Jesus has said for us. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எதை சொல்லி இருக்கிறாரோ அதன் பின்னாடி நாங்கள் நிற்கிறோம். We shall not test the Lord. நான் தேவனை சோதித்து பார்ப்பதில்லை. In fact, there is no need to test on this point. ஏனென்றா இதை குறித்து நாம் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. This has been already been proven both in the Old Testament and in the New Testament. இது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. Daniel chapter 6, Daniel was put in the lions den and he was saved. அங்கே தானியேல் சிங்க கெபியிலே போடப்பட்டான், அவன் காப்பாற்றப்பட்டான். He never tested the Lord. ஆனால் தேவனை அவன் ஒருபோதும் சோதித்ததில்லை. Acts chapter 2, the Christians spoke in tongues. அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். Acts chapter 5, apostles healed the sick. Apostles healed the sick. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள் நோயாளிகளை சுஸ்தப்படுத்தினார்கள். Acts chapter 28, a viper bite the hand of the apostle Paul, yet he was saved from that poison. அங்கே அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே ஒரு சர்ப்பம் விரியன் பாம்பு
அவன் பவுலை கடித்தது, ஆனால் அவருக்கு ஒன்றும் நடக்கவில்லை. So these things the Lord has promised, the Bible has already shown that this is fulfilled. இந்த வாக்கியங்கள் மூலமா நாம் தெரிந்து கொள்வது என்றால் வேத வசனம் உண்மை என்று சொல்லி நாம் தெரிந்து So கொள்கிறோம். what Lord Jesus Christ said to the Satan, I am going to say it to PJ. இப்போ சாத்தான், இயேசு கிறிஸ்து சாத்தான் இடத்துல சொன்ன காரியத்தை நான் ஜனா பிஜே அவரிடத்துல சொல்ல போகிறோம். You shall not test the Lord. நீங்கள் தேவனை சோதிக்க கூடாது, பரீட்சித்து பார்க்க கூடாது. No, please. But there is a test for them. ஆனால் அவர்களுக்கு ஒரு சோதனை இருக்கிறது. In Surah chapter 16 verse 99, சூரா 16:99வது ஆயத்துல Allah promises that Satan has no authority over the believers. அங்கே விசுவாசிகள் மேல் சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. But Allah couldn't never fulfill this promise. ஆனா அல்லாஹ் இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. In Sahih Bukhari volume 4 book number 53 hadith number 400, Sahih Bukhari volume 4 புத்தகம் 33 400வது எண்ணிலே Hazrat Muhammad was under the magic spell and Allah could not save his prophet from the magic spell. ஹஜ்ரத் முகமது அவர்கள் மந்திர கட்டிலே இருந்தார்கள், அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. In fact, my brothers, உண்மையாய் சொன்ன போனால் சகோதரர்களே, regarding the poison, இந்த நச்சை குறித்து Hazrat Muhammad has given a medicine. ஹஜ்ரத் முகமது அவர்கள் ஒரு மருந்தை கொடுத்திருக்கிறார்கள். In Sahih Bukhari volume 7 hadith number 664, hadith number 664 and hadith number 671, hadith number 671, Hazrat Muhammad said, if somebody takes an even numbers of dates, இங்கே அவங்க குறிப்பிட்ட எண்ணுள்ள அந்த திராட்சை பேரீச்சம் பழங்களை சாப்பிட்டால், and dates, if they take dates, even number of dates like 3, 5, 7, 9, odd numbers of dates, அங்கே 3, 5, 7 என்று சொல்லப்படுகிற அந்த அளவுக்கு இந்த பேரீச்சம் பழங்களை சாப்பிட்டால் poison will not have an effect on them. அந்த நச்சு ஆனது அவர்கள் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. Janab PJ sir, you can take these dates and you can eat 3, 5, 7, 9, 11 as much as you want, but only odd numbers, okay? ஜனாப் சார் அவர்களே, இதில் இருக்கிற பேரீச்சை பழங்களை 3, 5, 7, 11 எல்லாவற்றையும் அந்த ஒற்றை எண்களில் நீங்க வந்து சாப்பிட எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் சாப்பிடலாம். And this is a medicine. இது ஒரு மருந்து என்று சொல்கிறார். This is not a promise. இது ஒரு வாக்கு அல்ல. And medicines has to be tested. அந்த மருந்தானது சோதிக்கப்பட வேண்டும். Who can test the medicine? யார் அந்த மருந்தை சோதித்து பார்க்க முடியும்? Before he gives us these things to us, he has to eat this and test the medicine and prove that Hazrat Muhammad was the doctors of doctor. அங்கே இந்த எங்களை சோதிப்பதற்கு முன்பதாக இந்த சோதனையை அவர் எடுத்து ஹஜ்ரத் முகமது அவர்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும். So he can eat the dates and drink the poison that he had got, and he can prove that Hazrat Muhammad was right. இங்கே அவர் இந்த பேரீச்சம்பழங்களை சாப்பிட்டு இந்த பாய்சனை குடித்துவிட்டு ஹஜ்ரத் முகமது சரி என்பதை அவர் வந்து நிரூபிக்க வேண்டும். Now my dear friend, he has never read his own resources. தன்னுடைய சொந்த காரியங்களை அவர் படிக்காமல் இருந்திருக்கிறார். The same test was given to Prophet Muhammad. இதே சோதனையானது ஹஜ்ரத் முகமது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. It is in Sahih al-Bukhari volume 4 hadith number 394. அது சஹீஹ் அல்-புகாரி வால்யூம் நம்பர் 4 394 அந்த ஆயத்துல ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. Like our PJ sir rightly says, Prophet Muhammad claimed to be a prophet mentioned in the Torah, so now he has to fulfill the promise and test in the Torah. இங்கே சகோதர ஜனாப் பிஜே அவர்கள் சொன்னார்கள், தோராவிலே முகமது வந்து ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நபி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர் நபி என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும். So there was a lady, her name was Zainab, and she said, I will test Prophet Muhammad, he is a prophet or not. இப்போ வந்து ஜைனாப் என்கிற ஒரு பெண்மணி என்ன செய்தார்கள், முகமது வந்து உண்மையிலே ஒரு நபிதானா என்பதை சோதித்து பார்க்க விரும்பினார்கள். If he is a prophet, then the poison will not harm, and if he is a false prophet, then he will eat and die and we will be redeemed. அவர்கள் சொன்னார்கள், இவர் உண்மையாலுமே கடவுளிடத்தில் வந்த நபி என்று சொன்னால் நான் கொடுக்க போகிற இந்த நச்சை அவர் சாப்பிட்டால் அவருக்கு ஒன்றும் செய்யாது, ஒருவேளை அவர் மரித்து போனார் என்றால் அவர் பொய்யான ஒரு தீர்க்கதரிசி நபி என்று And our PJ sir test, Prophet Muhammad never passed. He ate and he died and he proved he is a false prophet. He did not give evidence to validate his claim. அந்த பிஜே சார் சொன்னது போல அந்த டெஸ்டை வந்து ஹஜ்ரத் முகமது நபி அவர்கள் சாப்பிட்டார்கள், ஆனால் அதில் அவளை வெற்றி பெறவில்லை, அவர்கள் மரித்து போனார்கள். Well, ladies and gentlemen, I want you to get the logic of this whole argument. இந்த முழு வாதத்தினுடைய
தாத்பரியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். Please follow carefully. இதை தயவு செய்து நன்றாக கவனியுங்கள். They started denying that the word of God, Bible is not the word of God. அவர்கள் ஆரம்பத்திலே வேதாகமம் கடவுளுடைய வார்த்தை இறை வார்த்தை இல்லை என்று சொல்லி ஆரம்பித்தார்கள். Because of their number one belief that the Quran is God's word. ஏனென்றால் குர்ஆன் தேவனுடைய வார்த்தை என்று நம்பினதினாலே. And if they don't believe that, they can't test our scriptures at all. They can't question us. இதை அவங்க நம்பவில்லை என்று சொன்னால் நம்முடைய வேதாகமத்தை அவர்கள் சோதித்து பார்க்க முடியாது. They can't start the argument. அவர்கள் அவருடைய விவாதத்தை ஆரம்பிக்க முடியாது. So they should first prove this. இதை அவர்கள் முதலாவது நிரூபிக்க வேண்டும். And then in our case, நம்முடைய பட்சத்திலே you read those verses, it uses the word they, which is a collective noun. அங்க பே என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது, அது கூட்டு பெயர் சொல். And you read the verse before that, it talks about Christians who are scattered all over the world. அங்கே பல இடங்கள்ல சிதறி கிடக்கிற கிறிஸ்தவர்களை குறித்து அது சொல்லுகிறது. It doesn't say each and every Christian would fulfill these things, but it collectively talks about the Christian community, the church fulfilling these things. இதை தனிப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் நிரூபிப்பதல்ல, மொத்தமாக சேர்த்து திருச்சபையானது இதை நிரூபிக்கிறது என்று சொல்கிறார். And it doesn't prescribe that every time we go we should test our God by challenging somebody and then taking up this test deliberately. ஒவ்வொரு முறையும் இப்படி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை சோதிச்சு பார்த்து தான் நம்ம நிரூபிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. As we trust our God and move forward, நாம் தேவனை நம்பி முன்பாக செல்லும்போது he will perform these things. இதையெல்லாம் அவர் செய்து காண்பிப்பார். And time and again during the time of the apostles and throughout the history of the church, God of the Bible has fulfilled and confirmed that we are true. காலத்திலும் சரி, திருச்சபையினுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் பார்க்கும் பொழுது திரும்ப திரும்ப தேவன் அந்த மார்க் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிற காரியங்களை அவர் நிரூபித்து வந்திருக்கிறார். All right, now one more point. Logically, தத்துவமாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், you have to think about conditions in terms of sufficient condition, necessary condition. அங்கே sufficient condition, necessary condition. நிபந்தனை, போதுமான நிபந்தனை, அவசியமான நிபந்தனை என்று சொல்லியிருக்கு. For example, for me to be a human being, நான் ஒரு மனிதனாக இருக்க வேண்டுமானால் what are sufficient conditions and what is a necessary condition? எது தேவையான போதுமான நிபந்தனை, எது எனக்கு அவசியமான நிபந்தனை? For example, a child is born without a physical hand. ஒரு குழந்தையானது கை இல்லாமல் பிறந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Because of some mutation, ஏதோ ஒரு காரணத்தினாலே, which is a consequence of original human sin. அது மனிதனுடைய அந்த மூல பாவத்தின் நிமித்தமாக